வந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. ஆண்டவர் இயேசு தயவு செய்யும் நேரம், குறித்த நேரம் எதுவென்றால் ஆண்டவர் இயேசுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கிறதான நேரம் தான். இந்த பூமியிலே வாழ்கிறதான ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய இரக்கத்தை பெற்றவர்கள் இல்லை. மனிதர்கள் நினைத்தா இறக்குவாங்க, இல்லாவிட்டால் இல்லை. மனிதர்களுடைய இரக்கம் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருடைய இரக்கமும் கொடுமையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய இரக்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளதான தேவன். மறுபடி இதற்காக ஊழியத்தை செய்கிறதான நாங்கள், நீங்கள் தேவனை நம்புங்க, தேவனை பற்றி பிடிங்க, யாரையும் நம்பாதிருங்கள், அவரே உங்களுக்கு தஞ்சமாக நீங்கள் ஏற்று நடவுங்கள் என்று சொல்லி எதற்காக சொல்கிறோம்? அவருடைய இரக்கம் தான் பெரியது. தாவீதுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. நான் மனுஷன் கையிலே விழாமல் தேவனுடைய கையிலே விழுவேனாக. எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுடைய இரக்கத்தை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய இரக்கம் இல்லாவிட்டால் நீங்கள் என்ன செய்தாலும் ஒரு பிரயோஜனமே இல்லை. ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கு இவ்விதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் படுகிறதான பாடுகள் எல்லாம் குறைவுள்ளதுதான். பாடுபட்ட உடனே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு விட முடியாது. நாம் சரீரத்தை ஆரோக்கியமாக பேணின உடனே சுலபமாக இருந்து விட முடியாது. படித்த உடனே முன்னேறி விட முடியாது. வேலை கிடைத்த உடனே நாம் மேன்மையடைந்து விட முடியாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எல்லாவற்றிற்கும் தேவனுடைய இரக்கம் வந்து வேண்டும். வேதத்தில் நீங்கள் பிரசங்கியுடைய புத்தகத்தில் அங்கே ஒரு வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது அதனுடைய 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆமென். 9:11 தானா? நான் திருப்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்பிற்கு ஞானம் உள்ளவர்களுடைய ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களினுடைய புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவனுடைய செயல், தேவனுடைய இரக்கமும் நேரிட வேண்டும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் தேவனுடைய இரக்கத்தை வந்து கேட்கிறாங்க, ஆனா இரக்கம் வந்து என்ன செய்யல, கிடைக்கல. இரக்கம் கிடைக்காமல் போவதற்கு தேவன் குற்றவாளியா, நீங்கள் குற்றவாளியா என்பதை நாம் முதலாவது சிந்தித்து பார்க்க வேண்டும். அநேக ஜனங்கள் நினைக்கிறாங்க, நானும் தேவனை கூப்பிட்டு தான் பார்க்கேன், அவர் எனக்கு உதவியே. தாவீது சொல்றாரு, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தா, என் ஜெபத்தை கேட்டார் சொல்ல, மெய்யாய் கேட்டார் அவர் சொல்றார். ஆனா அதே வேளையில இந்த தாவீது பாவத்தை செய்தான், அக்கிரமத்தை செய்தான். அந்த அக்கிரமத்தை பாவத்தை செய்யும் போது தேவனுக்கும் அவனுக்கும் அந்த இடையில கொஞ்சம் பெரிய ஒரு கேப் ஆயிடுச்சு. இதை இவன் உணர்ந்து விட்டான். தேவனுடைய தீர்க்கதரிசி போய் வந்து சொல்லுகிறான், நீர் வந்து என்னத்தை செய்து விட்டீர், பாவத்தை செய்து விட்டீர் சொல்லி சொல்லும் போது அவன் தேவனுடைய மனுஷனை நினைத்திருந்தா கொலை செய்திருக்கலாம். எப்படி அவன் பாவத்தை நீ அப்படிதானே? ஏன்னா ராஜாவுடைய சொல்லுக்கு மறுசொல் இல்லை. அவன் ராஜாவாக இருக்கிறான். ராஜாவாக இருக்கும்போது இந்த தீர்க்கதரிசி போய் தைரியமாக நீ பாவத்தை செய்தாய் என்று சொல்லி அவரிடத்துல சொல்லும் போது, இதுக்கு மேல இவனை விட்டா நம்முடைய பாவம் எல்லாருக்கும் தெரிந்து விடும் என்று சொல்லி அந்த மனுஷனை, அந்த தீர்க்கதரிசியை கொலை செய்திருக்கலாம்.
ஆனால் அவன் மாறாக என்ன செய்கிறான் என்றால், இந்த வார்த்தையை கேட்டு நேரே தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து போகிறான். அவன் அழுகிறான், புரளுகிறான், ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறான். ஆண்டவரே, என்னை ரட்சிங்க ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, எப்படியாய் எனக்கு உடைய ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை மறுபடியும் தாருங்கள் சொல்லி சொன்ன காரணத்தினாலே தேவனுடைய இரக்கம் அவருக்கு கிடைத்தது. எனவேதான் அவர் சொல்கிறார், நான் இப்போது மனுஷனுடைய கையில் விழாமல் தேவனுடைய கையில் விழுவேனாக. ஆனால் அநேக ராஜாக்களுடைய சரித்திரங்களை எல்லாம் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தைகளை சொன்ன தீர்க்கதரிசிகளை எல்லாம் துன்பப்படுத்தினார்கள். ஆனால் தாவீது மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது இவனுக்கு கஷ்டமாக இருந்தாலோ, நம்ம தவறு வெளியே தெரிந்துவிடும் என்றதான் ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட, தவறு தெரிந்தால் தெரிந்துவிட்டு போகட்டும், அவன் எனக்கு இப்போது ஆண்டவருடைய இரக்கம் தான் வேண்டும் என்று சொல்லி அவன் தேவனுடைய பாதத்தை விட்டு அவன் தூர போகவே இல்லை. இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆண்டோட இரக்கத்திற்காக மன்றாடுறாங்க. ஒரு நாள் ஜெபிக்கிறாங்க, 2 நாள் ஜெபிக்கிறாங்க, ஒரு நாள் உபவாசம் இருக்கிறாங்க, 2 நாள் உபவாசம் இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகு இவர்கள் நினைத்து விடுகிறார்கள், ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்ய மாட்டார். தேவன் இரக்கம் செய்வதற்கு எவ்வளவு நாள் அவரிடத்துல காத்திருக்கணும்? எத்தனை நாள் காத்திருக்கணும்? வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனத்தில் என்ன எத்தனை நாள் காத்திருந்தா இறக்கம் கிடைக்கும்? எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் அதுக்கு நாள் சொல்லப்படவில்லை. அவர் என்னைக்கு இறங்குவாரோ என்று சொல்லி அவரை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். எவ்விதமாக பார்த்து கொண்டிருக்க வேண்டும்? வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரருடைய கைகள் தன் எஜமாட்டினுடைய கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் நாங்கள் யாரும் விட மாட்டோம். அப்படி இருக்க முடியுமா? முடியுமா? அப்படி உள்ள ஜனங்களுக்கு மட்டும்தான் இறக்கம் கிடைக்கும், வேற நபருக்கு இறக்கம் கிடைக்காது. நிறைய பேர் தேவன் இரக்கம் செய்வதற்கு முன்னதாக வேறு வழிகளை கடந்து போய் விடுகிறார்கள். ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்ய மாட்டேன்னு சொல்லி தவறாக நினைத்து விடுகிறார்கள். முதலாவது நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவராகிய தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். அவருக்கு யார் பேரிலையும் வெறுப்பு கிடையாது. எல்லா ஜனங்களையும் அவர் நேசிக்கிறார். என்ன ஜாதியன் என்பது அவருக்கு கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதன் வேறுபாடு கிடையாது. ஆனந்தில்லை பெண்ணந்தில்லை, எந்த தேசத்தான் என்பது அல்ல. அவர் மனிதனாக இருந்தால் எல்லா மனிதர்களையும் நேசிக்கிறார். அவர் அப்படி நேசிக்கிறதான ஒரு தேவனாக இருக்கும்போது எப்படி உங்களுக்கு மட்டும் அவர் இரக்கம் செய்யாமல் இருப்பார்? அவர் உங்களுக்கு இரக்கம் செய்யாமல் இருக்கிறார் என்றால் குறைவு ஆண்டவரிடத்துல இல்ல, யாரிடத்துல இருக்கு? யாரிடத்துல இருக்கு? உங்களிடத்துல இருக்கு. அப்படிதானே? என்னிடத்துல இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, குறைவு யாரிடத்துல இருக்கு? வாய்க்கிறோம் சொல்லுங்க, சத்தம் கேட்கணும். ஆண்டவரிடத்துல குறைவு யாரிடத்துல இருக்கு? என்னிடத்துல இருக்கிறது. பாருங்கள், இந்த எலியா தீர்க்கதரிசியுடைய நாட்களிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் யாருடைய இரக்கத்திற்காக மன்றாடி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கி அக்கினி அனுப்பும், அக்கினி அனுப்பும், அக்கினி அனுப்பும் சொல்லி மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு என்ன கிடைக்கவில்லை? உத்தரவு கிடைக்கவில்லை, உத்தரவு கிடைக்கவில்லை. ஏன் இவர்களுக்கு உத்தரவு கிடைக்கவில்லை? இவர்கள் இரு வழியிலே நடக்கிறார்கள். அதைத்தான் எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் தெய்வமா இருந்தால் அவரை தேடுங்க, பாகால் தெய்வமா இருந்தால் பாகாலை தேடுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பொறுக்க முடியாத ஒரு சுபாவம் என்னவென்றால், அவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் அங்க தேவனுடைய பிள்ளைகள் போல ஆண்டவரையும் தேடிக்கொண்டிருப்பாங்க. ஆனால் அது முடிந்ததற்கு பிறகு அவர்கள் பாகாலையும் அஸ்தரோத்தையும் வழிபட்டார்கள். எனவே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை என்பது மிக மிக பெரியது. அந்த நம்பிக்கை சரியான இடத்துல இருக்க வேண்டும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் இரக்கத்திற்காக மன்றாடின தெய்வம் யார் என்றால் பாகால். அவர்கள் பாகாலே எங்களுக்கு உத்தரவு வரலும், பாகாலே எங்களுக்கு உத்தரவு வரலும் என்று சொல்லி அவர்கள் மன்றாடினார்கள். ஆனா என்ன கிடைக்கல? என்ன கிடைக்கல? உத்தரவு கிடைக்கல. எலியா ஒருவனாக இருக்கிறான்.
பாகாலுடைய தீர்க்கதரிசி 400, தோப்பு விக்கிரகத்துடைய தீர்க்கதரிசி ஒரு 450. எத்தனை பேர்? 850 பேர் பெரிய ஆட்கள். பெரிய ஆட்கள் என்று சொல்லி ஜனங்களுக்குள்ளே மதிக்கப்படுகிறதான மேன்மை உள்ளதான ஜனங்கள். அவர்களை பக்கத்தில் நிறைய இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. எப்போதுமே மனுஷன் யார் பக்கத்தில் சேருவான்? மெஜாரிட்டி எங்க இருக்க, தப்போ ரைட்டோ பார்க்க மாட்டான். எங்க சேருவான்? மெஜாரிட்டி பக்கம் சேருவான். ஆனா எலியா தீர்க்கதரிசி பக்கம் ஒருத்தருமே யாரும் சேர்ந்தாங்களா? அவன் எப்படி இருக்கிறான்? தனியா இருக்கிறான். அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்கள் அதிகமான பேரா இருக்கிறீங்க, நீங்க முதல்ல அக்கினியா இருக்குங்க, நீங்க முதல்ல அக்கினியா இருக்குங்க. இவன் ஒருவனா இருந்தாலும் இவனுக்குள்ள பயம் இல்லை. ஏனென்றா இவன் தேடுகிறதான தேவன் யார் என்பது இந்த எலியா தீர்க்கதரிசிக்கு நன்றாக தெரியும். சில வேளைகளிலே என்னை வந்து பயமுறுத்தும் சில ஆவி. அப்போ எனக்கு தெரியும் நான் தேடுகிறதான தேவன் யார் என்பது எனக்கு தெரியும். என்னை ஒன்றுமே ஒன்று செய்ய முடியாது என்பது எனக்கு தெரியும். எனக்கு தெரிந்திருக்கிறபடினால ஒரு பயமோ ஒரு பதட்டமோ வந்து வருகிறது இல்லை. அவங்க சகோதரி ஸ்டார்ட் சொன்னாங்க, அது இங்க ஆடியில் கிடக்கும்போது சொல்லுது, நான் காளியாங்கும் ரத்தத்தை குடிச்சிருவேன். ஒரு ஆளுக்குள்ள காணல. நான் வந்து பாக்குறேன், ஒரே நபர் மட்டும் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துருக்காங்க. மிச்சம் எல்லாம் சிலர் வீட்டுக்கே ஓடிட்டாங்க. நான் தேடி தேடி பார்க்க என்னால இருக்கிறேன். இல்லை, என்னது அவர்களுக்குள்ள? நீங்க தேடுகிறதான தேவன் யார் என்பது உங்களுக்கு தெரியல. நீங்க தேடுகிறதான தேவன் யார் என்பது தெரியுமானால் அது நேரடியாக வந்து 10 கையோடு நின்னாலும் கூட உங்களுக்கு ஒரு பயம் பதட்டமும் இருக்காது. அங்கே பவுல் சொல்கிறார், நான் ஆராதிக்கிறதான தேவன் யார் என்பதை நான் வந்து அறிந்திருக்கிறேன். முதலாவது நீங்கள் சேவிக்கிறதான தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர் மகா பெரிய வல்லமையுள்ளதான தேவன், அவர் வானத்தின் தேவன், அவர் பூமியின் தேவன். இந்த பூமியிலே மனுஷர்களுக்குள்ளே வல்லமை உள்ளதான தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதை நாம் நம்புகிறோம், நாம் அறிக்கை செய்கிறோம். எனவே இந்த பூமியிலே எப்பேற்பட்ட பெரிய ஆவி வந்தாலும் நமக்கு ஒரு பயமே கிடையாது. இருக்கா இல்லையா? பயந்தவர்கள் அலையிலே சொல்லுங்க. கொஞ்சம் சொல்லி இருக்கீங்க, தைரியமா இருக்கிறீங்களா? என்ன என்ன சொல்லிச்சது? ரத்தத்தை இங்க கோயில கிடந்து ரத்தத்தை குடிச்சுன்னு சொன்ன எனக்கு வந்துட்டு கோபம். நேரில் மட்டும் பயம் இருந்துச்சுன்னா அது ஆளுக்குள்ள இருந்தது. நேரில் மட்டும் அது நின்றுக்குமானால் அற சாத்தி இருப்பேன். கோபத்துல தான் வந்தேன் அங்க இருந்து. அதே மாதிரி கோயிலுக்குள்ள இருந்து ரத்தத்தை குடிப்பேன். எங்கேயாவது போய் சொல்லணும். அது இது யாருடைய சமூகம்? இது யாருடைய சமூகம்? இது தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார். நீ இங்க வந்து சவடால் விட நீ யார்? தாவீது அப்படிதான் சொன்னார், விருத்த சேதனம் இல்லாத இவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கூக்குரலிட இவன் யார்? நாம் சேவிக்கிறத தேவன் மகா பெரியவர், எனக்குள்ள ஒரு பயமே இல்லை சொன்னேன். முதல்ல எனக்கு கீழ்ப்படிந்தது. அவ்வளவு நேரம் அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டு வந்தேன். நெல் அடங்கு இயேசுவி நாமத்தால் பைக்கில் ஏறு, வண்டியில ஏறு. உன்னை வச்சுக்கிறேன், எங்கே போய் வச்சுக்கிறேன்? வீட்டில் போய் வச்சுக்கிறேன். வச்சு எனக்கு எத்தனை மணி வரைக்கும்? 1 மணி வரைக்கும். அதுக்கு என்னதான் நாம கையால் அடிக்க வேண்டியதில்லை. நாம் சேவிக்கிறதான தேவன் பட்சிக்கிற இனியாக இருக்கிறார். நாம் எரிக்கிறோம். ஆனா அந்த எரி போறது என்றால் யாரை இறங்கி நேரடியாக இருக்கிறார்? ஆண்டவர். அது அநேக நேரம் சொன்னது, ஆண்டவர் இறங்கி பட்டயத்தோடு இருக்கிறார். அப்ப ஆண்டவர் இறங்கி பட்டயத்தோடு இருக்கும்போது அதெல்லாம் எங்க நிற்க முடியும்? ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக பயம்? ஏன் வந்து அவிசுவாசம்? ஏன் வந்து சந்தேகம்? அங்கேயா இங்கேயா? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர், இயேசு தெய்வமானால் இயேசு, இல்லாவிட்டால் வேறு மார்க்கத்துல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், அப்படி போய்விட வேண்டியதுதான். இரு வழிகளிலே இருந்தால் கர்த்தருடைய நன்மை கிடைக்காது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இரு வழிகளிலே இருந்துதான் பாகாலயங்களுக்கு உத்தரவார்கள் என்று சொல்லி அவர் வேண்டிக் கொண்டார்கள். சாயங்காலம் வரைக்கும் அவர்களுக்கு என்ன கிடைக்கல? சாயங்காலம் வரைக்கும் என்ன? நிரந்தரமாகவே அவர்களுக்கு உத்தரவே கிடைக்கல. தனியாக இருக்கிறதான எலியா தீர்க்கதரிசி ஜென்டலாக நடந்து வருகிறான். எவ்வளவு மேன்மையாக இருந்திருக்கும் பாருங்க அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு. அவன் தனியாகத்தான் இருக்கிறான். அவன் தனியாக ஜென்டலா நடந்து போகிறான். அவன் ஜென்டலாக நடந்து போய் அங்க பார்க்கிறான், பலிபீடம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உடைந்து தகர்ந்து கிடக்கிறது.
அந்த உடைந்து தகர்ந்த பலிபீடத்தை எல்லாம் முதலாவது என்ன செய்கிறான்? செப்பனிடுகிறான். முதலாவது தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமானால் உங்களுடைய இருதயமாகிய பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். உங்களுடைய இருதயத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத நம்பிக்கைகள் இருக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத பாரம்பரியங்கள் இருக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத சடங்காச்சாரங்கள் இருக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத தேவையில்லாத காரியங்கள் உங்களுக்கு பயம் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் துடைத்து எறிந்துவிட்டு பலிபீடத்தை நீங்கள் என்ன செய்யணும்? செப்பனிட்டு அதற்கு ஒரு பேர் கொடுக்கிறான். என்ன பேர்? உனக்கு இஸ்ரவேல் என்றால் பேர் இருப்பதாக. இஸ்ரவேல் என்றால் என்ன? மீட்கப்பட்டவர். நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்னதான் பேரை எடுத்து விட்டீர்கள் என்றால் அந்த இடத்துல தேவனுடைய அக்கினி இறங்கியே தீரும். அந்த இடத்துல தேவனுடைய மகிமை இறங்கியே தீரும். மீட்கப்பட்டவன் என்றால் என்ன? மீட்கப்பட்டவன் என்றால் பாவத்தில் இருந்து, மீட்கப்பட்டவன் என்றால் அக்கிரமத்தில் இருந்து, மீட்கப்பட்டவன் என்றால் விக்கிரகாரத்தில் இருந்து, மீட்கப்பட்டவன் என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத அநேக பொல்லாத காரியங்களில் இருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். அதுதான் மீட்கப்படுதல். அவன் அப்படிப்பட்டதான ஒரு பேரை வைத்து விட்டு எல்லாரும் சொல்லிடுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, சிலருக்கு ஜோமணி அவர்கள் சரியான, சிலர் சொல்லுவாங்க அது அலர்ஜி, சரியாயிட்டு அப்படிம்பாங்க. இப்படி ஏதாவது சொல்லிடக்கூடாது யாருன்னு சொல்லினா அது சும்மா தீ பிடிச்சிடும், தன்னால பிடிச்சிடும். அப்படி சொல்லிடக்கூடாது என்பதற்காக தான் தண்ணியை குடங்குடமா கொண்டு ஊற்ற சொன்னான். தண்ணியை குடங்குடமா கொண்டு ஊற்ற சொன்ன. எத்தனை குடம்? மொத்தம் எத்தனை குடம்? 12 குடம். 12 குடம் தண்ணி ஊற்றும் போது அது வாய்க்கால் சோழ அந்த தண்ணி நிறைந்து இருக்கிறது. இப்ப சொல்றான், ஆண்டவரே நான் உம்முடைய ஊழியக்காரன், இதையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படிதான் நான் செய்தேன் என்பதை இந்த ஜனங்கள் எல்லாம் காண வேண்டும். நாம் ஆராதிக்கிறதான தேவன் யார் என்பதை ஜனங்கள் எல்லாம் காண வேண்டும் என்றால் அந்த ஒரே தேவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆனால் முதலாவது நமக்கு வெற்றி கிடைக்காது போல் தெரியலாம். ஆனால் வெற்றி நம்முடையதுதான். இந்த எலியா தீர்க்கதரிசி அவன் இருக்கும் போது எந்த பயமோ பதட்டமோ இல்லாமல் இருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் இவர்கள் எத்தனை பேரா இருந்தாலும் சரி, எவ்வளவு நேரம் தேடினாலும் சரி, இவர்களுக்கு உத்தரவு கிடைக்காது. ஆனால் நாம் சேவிக்கிறதான தேவன் மிக வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் தேடும்போது கட்டாயம் நமக்கு உதவி கிடைக்கும் என்பது தெரிந்திருந்தபடினாலே எந்த ஒரு பயமோ எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். இவனுக்கான நேரம் வாய்ப்பு வரும்போது இவன் அதை சரியாக பயன்படுத்துகிறான். செப்பனிட்டு தண்ணீரை வாய்க்கால் நிறைய அதை நிரப்பி விட்டு நடுவுல பலிபீடம், பலிபீடத்திற்கு மேல பலிமிருகம். இந்த பலிபீடத்தை சுற்றி என்ன இருக்கு? வாய்க்கால் இருக்கு. சுற்றி 4 பக்கம் வாய்க்கால் இருக்கிறது. அந்த வாய்க்கால் நிறைய என்ன இருக்கு? வாய்க்கால் நிறைய தண்ணி இருக்கு. சந்தேகமே இல்லாமல் தேவனுடைய வல்லமை அங்க நிறுவனம் பண்ணப்பட வேண்டும். இதுதான் எலியா தீர்க்கதரிசியினுடைய எண்ணம். எனவே இவன் அதற்கு எந்த சந்தேகம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தண்ணீரை ஊற்றிட்டு இவன் ஒரு சிறிய விண்ணப்பத்தை தான் பண்ணினான். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜெபம் பண்ணாங்க, கேட்கப்படல. ஒரு நிமிடம் 2 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய ஜெபத்தை. என்ன இறங்கிச்சு? 2 ராஜாக்கள் 18 நீங்கள் வாசித்து பார்த்தா அங்கே மாசம் எடுத்தவங்க 2 ராஜாக்கள் 18 36 வாசிங்க. சாரி 1 ராஜாக்கள் 18 36 வாசிங்க. இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவி தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். என்னை கேட்டருளும் என்ற 2 வசனம் தான்.
இந்த 2 வசனத்துல தான் அவருடைய ஜெபம் இருக்கிறது. மிகப்பெரிய ஜெபம் எல்லாம் அல்ல. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு MA BA படிச்சுட்டு வந்து நல்ல கரெக்டாக கிராமர் மிஸ்டேக் இல்லாம தான் ஜோமன் அப்படிலாம் இல்லை. நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஜோமனா போதும். நம்முடைய இருதயம் யாரோட இருக்கணும்? தேவனோடு இருக்க வேண்டும். இவன் பண்ணினதான ஜெபத்துல என்ன இறங்கிட்டு? அக்கினி எங்க இருந்து இறங்கிட்டு? வானத்தில் இருந்து. தீய கொடுக்கல, தீய என்ன செய்யல, கொடுக்கல. ஆனா என்ன இறங்குது? சின்னைக்கு அக்கினி இறங்குமா? அன்னைக்கு அக்கினி இறங்கு, சின்னைக்கு அக்கினி இறங்குமா? இன்னைக்கு அக்கினி இறங்குகிறதை சாத்தான் வந்து என்ன சொல்றான்? சாட்சி சொல்றான். என்னது இருக்க? எல்லாரும் சாத்தானை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி விரட்டினா, ஆனா தேவனுடைய பிள்ளைகள் மட்டும், தேவனுடைய மனிதர்கள் மட்டும் ஒரு பச்சை தண்ணி கேட்டா கூட கொடுக்கறது இல்ல. பச்சை தண்ணி வந்து விலை மதிப்பு இல்லாதது, அதை கேட்டா கூட நாமெல்லாம் கொடுக்கறது இல்ல. ஒன்னையும் கொடுக்காம உனக்கு என்ன தர்றோம்? அக்கினி தர்றோம். உனக்கு அக்கினிய தர்றோம். இந்த அக்கினிக்கு முன்பதாக அதால் இருக்க முடியல. தேவனுடைய இரக்கம் என்பது ஒரே தெய்வத்தினிடத்துல இரக்கம் கிடைக்கிறதான வரைக்கும் இரக்கத்திற்காக மன்றாடுகிறது. நான் அநேக பேரோடு புதுசா வரும்போது சொல்லுவேன், கேட்பேன், நான் விவரமா கேட்பேன். எல்லாம் பார்த்துட்டீங்களா? இப்படி எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஜோம் வருவாங்க. எல்லாம் பார்த்தாச்சா? முஸ்லிம் படிவத்தில் போய் பார்த்துட்டீங்களா? வைத்தியரை போய் பார்த்துட்டீங்களா? வேற எங்கெங்கெல்லாம் போனோம், எல்லா இடம் போய் பார்த்தீங்களா? இன்னும் ஏதாயும் பார்க்க வேண்டியது இருந்தால் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு கடைசியில வந்தா போதும். அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வைக்கிறவங்களுக்கு உண்மையில சொல்றேன், விடுதலை கிடைக்காது. நீங்க எத்தனை முறை நீங்க பண்றாலும் சரி, நீங்க உருண்டாலும் சரி, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருந்தால் கிடைக்காது. அதை விட நீங்க வராமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது. ஆண்டவர் இயேசு யாருக்கு வந்து நன்மை செய்கிறார்? கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி நம்புகிறதான ஜனங்களுக்கு மட்டும்தான், அவர்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய இரக்கம். அப்படிப்பட்டதான ஜனங்கள் என்ன ஆனாலும் சரி, நான் இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று சொல்றாங்க, அவர்களை விடுவித்தாலும் சரி அறிக்கை செய்யணும். இயேசுடைய சன்னிதானத்தில் வந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன், நீங்க என்னை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் இருப்பாரா? இந்த நம்பிக்கை வந்துட்டா உடனே ஆண்டவர் இறங்கிடுவார். நமக்கு இன்னும் நம்பிக்கை வருகிறதில்ல, இன்னும் நமக்கு சந்தேகம் இருக்கிறது. இன்னும் இயேசுதான் பெரியவரா சந்தேகம் இருக்கிறது. என்ன இயேசுதான் தெய்வமா சந்தேகம் இருக்கிறது. என்ன இயேசுடைய வல்லமை தான் பெருசா சந்தேகம் இருக்கிறது. எப்படி உங்களுக்கு நன்மை கிடைக்கும்? விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் ஒன்றை ஒரு மனுஷனால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அது யாராயிருந்தாலும் சரி, கோடி ரூபாய்க்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்து விட்டு அந்த தேவன் மேல உங்களுக்கு விசுவாசம் இல்லாவிட்டா உங்களுக்கு நன்மை நடக்க போகிறதே இல்லை. இங்க விடுதலைக்காக வருகிறதான ஜனங்களிடத்துல எந்த காசு பணம் எதுவும் கேட்க போகிறதே இல்லை. இதுவரை கேட்கல, இனிமேல் கேட்க போறதே இல்லை. ஆனா ஒன்று கேட்போம், ஆண்டவர் மேல உங்களுக்கு அசைக்க முடியாத விசுவாசம் இருக்கா? சோத்ரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசம் இருந்து விடுதலை தாமதமாகுமானால் தேவனுடைய ஊழியம் செய்கிற இடத்துல ஆண்டவர் பேசுவார். இவர்களுக்கு விசுவாசம் இருக்கிறது, ஆனால் விடுதலை தாமதமாகிறது. இந்த காரணத்தால் தாமதமாகிறது. எனவே நீ அவர்களுக்காக ஜெபி, எனவே அவர்களுக்காக உபவாசம். ஆண்டவர் பேச வேண்டும். ஆண்டவர் கட்டாயம் தேவனுடைய பிள்ளையிடத்தில் பேசுவார். எத்தனையோ காரியங்களுக்காக பேசுகிறாரு. ஏன் உங்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் ஏன் பேச மாட்டார்? அவர் விடுதலைக்காக பேசாது இருப்பார் என்றால் குறைவு ஆண்டவரிடத்திலும் இல்லை, குறைவு ஊழியரிடத்திலும் இல்லை, குறைவு என்னிடத்தில் தான் இருக்கிறது ஆண்டவரே, என்னிடத்தில் தான் இருக்கிறது ஆண்டவரே என்று அழுது கெஞ்சி மன்றாடி ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும்? தாவீது கெஞ்சி அழுது புரண்டு மன்றாடினான் அல்லவா? எதை நம்பி மன்றாடணும்? இரக்கத்தை நம்பி மன்றாடணும். தப்பித்தான். இரக்கத்தை நம்பி மன்றாடணும் அப்படினால. ஆனா சவுல் அப்படி அல்ல.
சவுலுக்கு வந்தாங்க அடி வைக்கப்பட்டிருக்கிறது என்கிறதான வேளையிலே அவன் மனம் திறந்தவில்லை, அவன் மனம் திரும்பவில்லை. ஆனால் இந்த தாவீது மனம் திரும்பினான், மனம் திரும்பினான். தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டான். இன்னைக்கு தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது சிலர் ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. நாங்கள் யாருக்காக பேசக்கூடியவர்கள்? நான் எனக்காக பேசக்கூடியவன் அல்ல, நான் ஆண்டவருக்காக பேசக்கூடியவன். இந்த சபை ஆண்டவருடையது, இந்த ஸ்டேஜ் ஆண்டவருடையது. நான் ஆண்டவருக்காகவே பேச வேண்டும். அதற்கு தான் இந்த ஸ்டேஜை வந்து ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். இந்த பிரசங்கம் அவருக்குரியதாக இருக்கிற அப்படின்னாலே அவருக்காக பேச வேண்டும். அவருக்காக பேசும்போது நான் உங்கள் ஆண்டவரோடு ஐக்கியப்படுத்துவதற்கு என்ன உண்டோ அதை வந்து என்ன செய்யணும்? பேசணும். நீங்கள் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருந்தால் அவர் உங்களோடு என்ன எப்படி இருப்பார்? அவர் ஐக்கியமாக இருப்பார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நான் விரும்பினாலும் சரி ஓடினாலும் சரி தேவனுடைய இரக்கம் இல்லாவிட்டால் நமக்கு ஒரு நன்மையுமே கிடைக்காது. சங்கீதம் 102:13 வாசித்தபடி அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த வேலை எப்ப வரும்? தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்யும் போது மட்டும்தான் வரும். அந்த இரக்கம் வர வேண்டுமானால் முதலாவதாக நீங்கள் வேதாகமத்தில் வாசியுங்கள். 2 நாளாகமத்தினுடைய புத்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசியுங்கள். 2 நாளாகமம் 30:9 வாசியுங்கள். சோத்திரம். நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் உங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்தில் திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில் நீங்கள் அவரிடத்துல என்ன செய்யணும்? திரும்பணும். இரக்கம் வேண்டுமானால் நீங்களும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இரக்கம் தேவனால் கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் யாரிடத்துல திரும்பணும்? தேவனிடத்துல திரும்பணும். தேவனிடத்துல திரும்புகிறது என்றால் என்ன? இதை குறித்து யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்ற போது தேவன் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் என்ன செய்தார்? என்ன செய்தார்? மனஸ்தாபப்பட்டார். அங்க யாரெல்லாம் திரும்பினாங்க? பிள்ளைகள், பெரியோர்கள், முதியோர்கள், மிருக ஜீவன்கள் கூட என்ன போட்டாச்சு? உபவாசம் போட்டாச்சு. இந்த உபவாசம் எதுக்கு? இந்த உபவாசம் பேய் போறதுக்கு இல்ல. இவங்க போட்ட உபவாசம் பேய் போறதுக்கு இல்ல. இவர்கள் போட்ட உபவாசம் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவதற்கு. ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து விட்டோம், நாங்கள் துன்மார்க்கமாய் இருந்தோம், நாங்கள் அக்கிரமம் பண்ணினோம், ஆண்டவரே எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிங்கள் என்று சொல்லி உபவாசம் இருந்து என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்கள். சில பாவங்களை நாம் செய்து தேவனுடைய கரம் நமக்கு விரோதமாக இருக்கும்போது, தேவ கோபம் நமக்கு விரோதமாக இருக்கும்போது நாம் உபவாசம் இருந்து தேவனிடத்தில் ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், ஆண்டவரே நான் பாவிதான், நான் பொல்லாதவன் தான், நான் பொல்லாதவன் தான் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நீங்கள் என்ன செய்யணும்? அடுத்து நீங்க ஒரு நேரம் சாப்பிடாம இருக்க சிலரால பொய் சொல்லாம சொல்லணும், பொய் சொல்லாம சொல்லணும். வாரத்துல ஒரு நாள் உபவாசம் இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க கைய உயர்த்தின வரணும். வாரத்துல பேசுறது புரியல. வாரத்துல ஒரு நாள் நான் உபவாசம் இருக்கிறேன் பாஸ்டர், எது எப்படியானாலும் சரி, வாரத்துல ஒரு நாள் உபவாசம் இருக்கிறது. கை வைத்துங்க. 1 1 2 3 4 5 6 7 பூரணமா இருக்கு. 7 பரவாயில்ல. கர்த்தர் உண்மையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு என்னத்தை கண்டோம்? சண்டை போட்டு எத்தனை நாள் சாப்பிடாம இருந்திருக்கிறீங்க? சண்டை போட்டு எத்தனை நாள் சாப்பிடாம இருந்திருக்கிறீங்க? வேதம் சொல்கிறது, வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீங்க. அந்த வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியில ஒரு முக்கியமான நீதி என்னவென்றால் வாரத்தில் 2 தரம்
எங்களுக்கெல்லாம் சில வேளைகளை 4 தரம் 4 நாள் 5 நாள் உபவாசம் இருந்து எனக்கெல்லாம் பலவீனம் தான். சின்ன சின்ன பலவீனங்களாம் இருக்கதான் செய்யுது. ஆனா சில வேலைகளில் தேவனுடைய கிருபையை இரக்கத்தை நம்ம சீக்கிரமா பெறணும்னா என்ன செய்யுது? உங்க பிள்ளைங்க சாப்பிடாம இருந்ததுன்னா உங்களால பொருளை வாங்கி கொடுக்க சக்தி இல்லைனாலும் ஏன் கடன் வாங்கியாவது வாங்கி கொடுக்குறீங்க அல்லவா? ஏன் பிள்ளை என்ன பிடிக்கும்? பிள்ளை என்ன பிடிக்கும்? ஆனா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, உபவாசம் இருக்க என்ன இல்ல, மனம் இல்ல. ஒரே சாப்பிடாம இருக்க மனம் இல்ல, ஒரு நாள் சாப்பிடாம இருக்க மனம் இல்ல. இருந்தா என்ன கெட்டு போக போகிறது? சாப்பிட்டு சாப்பிட்டு என்னத்தை தான் வந்து கண்டோம். சாப்பிட்டாதான் பலமா? சாப்பிடாவிட்ட பலம் கிடையாதா? நீங்க ஒருவேளை சாப்பிடாம இருந்து நீங்க ஜோனி பாருங்க. முன்னாட்கள் நாங்கள் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்துல 1 நாள் 2 நாள் அல்ல, வருஷ கணக்காக காலையில சாப்பிடாம ஜபத்துல இருந்து மத்தியானத்துக்கு மேலதான் என்ன செய்கிறது? வருஷ கணக்கா மத்தியானத்துக்கு மேலதான் சாப்பிடுது. என்ன குறைஞ்சு போயிட்டோம்? என்ன குறைஞ்சு போயிட்டோம்? சொல்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபவாசம் இருந்து பழகுங்க. பிரச்சனை உள்ள நேரத்துல மட்டுமல்ல, வாழ்க்கை ஒரு நாள் கட்டாயம் வந்து உபவாசம் இருங்க. எப்ப உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அப்ப இருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போதுதான் ஆண்டவர் உங்களை வந்து அன்பு கூர்ந்து நடத்துவார். அவருடைய இரக்கம் நீங்க கேட்ட மாத்திரத்தில் என்ன செய்ய கிடைக்கும். அநேக நேரங்களில் நமக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நாம் உபவாசம் இருந்த ஆண்டவரத்தில் என்ன கேட்க வேண்டியது இருக்கு? மன்னிப்பு கேட்டீங்களா? பிரச்சனை வந்த உடனே மன்னிப்பு கேட்கல. மன்னிப்பு கேட்கலன்னா யார் ஜெபமும் செயல்படாது. ஜெபம் என்ன செய்யாது? செயல்படாது. பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, மிகுதியாக ஜெபம் பண்ணினால் ஆண்டு சில வேளை கேட்க மாட்டாராம். ஏன் கேட்க மாட்டார்? உங்களுடைய கையெல்லாம் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அதுக்கு அர்த்தம் என்ன? பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறது. எனவே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறது இல்லை. இன்னைக்கு அநேகர் வெறுமையாக ஜெபம் மட்டும்தான். சிலர் கோயில வந்து சும்மா இருக்கிறது மட்டும்தான். கோயிலில் இருக்கிற நேரங்களை சமயங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்போதும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்காது நமக்கு. எப்போதோ ஒரு நேரத்தில் தான் கிடைக்கிறது. அந்த நேரத்தில் நம்ம கோயில இருந்து ஆண்டவரே நான் ஆண்டவர் நினைச்சு பார்க்கணும், முன்னாட்கள் நினைச்சு பார்க்கணும், பல வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்த நினைச்சு பார்க்கணும். அப்படி எல்லாம் நினைச்சு பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் தெரியும். ஆண்டவரத்தில் அழணும், ஆண்டவரத்தில் மன்றாடணும். அப்படின்னா அவனுடைய இறக்கம் கிடைக்கும். பைபிள்ல ஆண்டவர் சொன்னாரு, கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோன்னு சொன்னார். உன்னில் செய்யப்பட்டதான செய்கைகள் தீர்விலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பல்ல இருந்து புரண்டிருப்பாங்க. உன்னில பலத்த செய்கைகள் நடந்தது. முன்னாட்களை பலத்த நன்மைகளை ஆண்டவர் செய்தார். முன்னாட்களை எத்தனையோ நன்மைகள் ஆசீர்வாதம் நமக்கு வந்தது. ஆனா எல்லாவற்றையும் மறந்து போயிட்டோம். இப்போ ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, உன்னில் நான் அன்னைக்கு செய்தான நன்மைய நான் இன்னொருவருக்கு செய்திருந்தா அவர்கள் மனம் திரும்பி இருப்பாங்க. அந்த குடும்பம் மனம் திரும்பி இருக்கும். அவர்கள் சபைக்கு உதவியாக இருந்திருப்பாங்க. இந்த ஊழியத்திற்கு உதவியாக இருந்திருப்பாங்க. எனவே இன்னைக்கு உனக்கு ஐயோ. தேவனுடைய பிள்ளைகளும் ஏன் நான் இந்த வார்த்தைகளை கேட்கும் போது ஆண்டுடைய சன்னிதானத்தில் நாம உபவாசம் இருந்து மன்றாடி என்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறதான பிரச்சனைக்கு காரணம் நான் தான் ஆண்டவரே. வேதத்தில் ஒரு பக்தன் சொல்கிறார், நாங்களும் எங்கள் பிதாக்களும் அக்கிரமம் செய்து துன்மார்க்கமாய் நடந்தோ, தேவனோ நீதி உள்ளவர், நீர் நீதியை வந்து செய்கிறீர். இப்பொழுது ஆண்டவரே எங்களுக்கு இறங்கி எங்களுடைய பிதாக்களுடைய அக்கிரமத்தையும் எங்களுடைய அக்கிரமத்தையும் மன்னித்தரும் என்று சொல்லி ஆண்டுடைய சன்னிதானத்தில் அவர்கள் அழுதார்கள், புரண்டார்கள். எனவே கர்த்தர் அவர்களுக்கு இறங்கினார். நம்முடைய வாழ்க்கையில இரக்கம் கிடையாது இருக்கிறது என்றால் நாம் இன்னும் பொல்லாத வழிகளை விட்டு வந்து என்ன செய்யல திரும்பல. நினிவே பட்டணம் அந்த நாட்களில் இருந்ததுல மிகவும் ஐஸ்வர்யமான பட்டணம். பணக்காரங்க மட்டும்தான் அங்க இருக்க முடியும். வேற வந்து எளியோரான ஆட்களாக இருக்க முடியாது. அது உலகத்துல எல்லா தேசத்திற்கும் மிகவும் தெரிந்த ஒரு பட்டணமாக இருந்தது. அந்த நினிவே பட்டணம்
பாவத்தையும் அக்கிரமத்தையும் அதிகமாக செய்து விட்டது. சிலருக்கு பணத்தை பொருளை கொடுப்பதற்கு ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார் என்றால், நான் பார்த்த அளவுல பணம் பெருத்து விட்டதுக்கு பிறகு உடைய சுபாவமே இருக்க மாட்டலையா? கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட உங்களை நினைச்சு பாருங்க, உங்களுக்கு மாறி இருக்க மாட்டலையா? எனக்கே சில வேளை மாறி வரும். நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிற அப்படின்னால கர்த்தர் பேசுற மாறக்கூடாது. அப்ப எப்படி மற்றவர்களை மதித்தியோ அப்படியே மதிக்கணும். அப்ப எப்படி உறவுகளை மதித்தியோ அப்படியே வந்து மதிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தா பணக்காரனோட சேருவான். இவன் பணக்காரனோட சேரும் போது அவன் அக்கிரமம் பண்ணாலும் சரி, அவன் அநியாயம் பண்ணாலும் சரி, எப்படி அவன் பணத்தை சம்பாத்தியம் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, இவனுக்கு அதை குறித்து அக்கறை இல்லை. நம்மள மாதிரி பணக்காரனா இருக்கிறாங்க இல்ல. ஆண்டவர் ஏழைகளோடய சேர்ந்தா. ஆண்டவர் பணக்காரர்களை வெறுக்கிறது இல்லை. ஆனா பணக்காரனுக்கு எப்போதும் எது மேல நம்பிக்கை இருக்கும்? அவ்வளவுதானே? 5க்கு 10 கொடுத்தா பிரச்சனை தீர்ந்துடும், அப்படிதான் நினைக்கிறாங்க. பணக்காரன் அசால்ட்டா நினைப்பான். பணத்தை கொடுத்தால் போது எல்லாம் நடத்திடலாம், பணம் 10 செய்யும் சொல்லுவாங்க. வேதத்தில் சொல்லப்படுகிற பணம் எல்லாத்துக்கும் உதவும் என்று சொல்லுவாங்க. ஆனால் பணம் எல்லாத்துக்கும், ஆனால் கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே ஐஸ்வர்யம். நீ மூளையில வந்து பணத்தை கொண்டு போனாலும் சரி, உன் ஜீவனை மீட்க யாரால முடியாது, மருத்துவரால் முடியாது. ஜாக்கிரதை. பணம் என்று சொல்லி ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உலகமே பணத்தில் பின்னாடி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை பணத்தின் பின்னாடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. பணம் உங்களை தேடி வரும். வர வேண்டிய நேரத்தில் உங்களை தேடி வந்தே தீரும். வேதத்தில் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகளில் ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளுடைய புத்தகம் 22ஆம் அதிகாரம் சொல்ல நினைக்கிறேன். 22:4 வாசிங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன், ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் ஜீவனும். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் எது வருது? நம்ம தேடி போக வேண்டாம். நீங்க தாழ்மை இருந்து பாருங்க, நீங்க கர்த்தருக்கு பயந்து இருந்து பாருங்க, அது எல்லாம் உங்களை தேடி வர. வேதம் சொல்லி இருக்கிறது என்றால் அது என்னதுதான்? வேதம் சொல்லி இருக்கிறது என்றால் அது வந்து என்னதுதான்? உண்மைதான். ஒருபோதும் வேதம் என்ன சொல்லாது? பொய் சொல்லாது. ஆனால் தேவனுடைய கோபம் என்று சொல்லி ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விட்டதானா, வெள்ளியும் பொன்னும் எப்படி இருக்குமா? வேண்டா வெறுப்பா இருக்கும். அவைகளை எல்லாம் எங்கே இருந்து விடுவார்கள்? தெருக்களில இருந்து விடுவார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. எதையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க? தேவன் கோபத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. நமக்கு அன்னைக்கு வேண்டியது ஆண்டவர் தர்றது. நமக்கு ஒரு பக்தன் நம்மதான் ஜோம்ன்றது, ஆண்டவரே எனக்கு அதிக பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தந்து விடாதுரும். ஏன்னா அதிக ஐஸ்வர்யத்தை தந்தா அடுத்தவங்களை அற்பமா நினைக்க சொல்லுவோம், அடுத்தவங்களை அசட்ட பண்ண சொல்லுவோம், உறவுகளை மதிக்க சொல்லாது, உறவுகளை தேடி போக வேண்டிய நேரத்தில் தேடி போக சொல்லாது, இவர்களோடு வயதுல முதிர்ந்தவர்களை மதித்து எழுப்ப சொல்லாது. சேர்ல உட்கார்ந்து பணம் அதிகமாயிட்டுனா காலுக்கு மேல கால் போட்டுட்டு நரைத்தவர்கள், அதாவது வயசான ஆட்கள் வரும்போதும் எழுப்ப சொல்லாது. பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நரைத்தவருக்கு முன்பாக எழுந்திருந்து முதியோரை என்ன பண்ணுது? என்ன பண்றீங்களா? உங்க பிள்ளைகளை கவனிக்க. முதல்ல உங்க பிள்ளைகள் எப்படி இருக்கு? வயசான கீழே உட்காந்துருப்பாங்க, இந்த பிள்ளை அவங்க தலைக்கு மேல ஏறி உட்காந்துருக்கும். தலைக்கு மேல எங்க? மேத்துல ஏறி உட்காந்துருக்கும். இதெல்லாம் இளமையிலேயே அவள் அறியாமல் வளர்க்கிறத சுபாவம். இதெல்லாம் இளமையிலே சரிப்படுத்த வேண்டும். பெரியவர்கள் வர்றாங்க,
குடும்பத்துல உறவுகளோடு வர்றாங்க, மதிக்க கற்றுக் கொடுக்கிறீர்களா? இவங்க வர்றாங்க, என்னன்னு கேளு, போய் பேச சொல்லி கொடுக்குறீங்களா? பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். அவங்க வசதி குறைஞ்சவங்க, எனவே அவங்க நம்முடைய பிள்ளை விசாரிக்க அவசியம் இல்லை. நினைக்கவே நினைக்காதிருங்கள், வாயினருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வேதம் சொல்லுகிறது, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்திருந்து முதியோருக்கு முன்பாக நீ அவர்களை என்ன பண்ணு, கனம் பண்ணு. இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொஞ்சம் தாமதமாக கொடுப்பது அதுதான். இன்னைக்கு அநேகரை ஐஸ்வர்யமே நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவான் பரவராயத்தில் போகவன் அப்படி சொல்லவில்லை. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள், தேவன் மேல் வைக்கிறதா நம்பிக்கையை தேவன் மேல் வைக்காமல் இந்த நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல் வைத்தால் அவங்க எங்க போக முடியாது, அவங்க எங்க போக முடியாது. மேல் அடைய தலை எங்க குனியணும், தலை எங்க குனியணும், எங்க குனியணும். மேன்மை வர வர வார்த்தை கொஞ்சம் அடக்கமா பேசணும், வார்த்தை கொஞ்சம் அடக்கமா பேசணும். அதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு. அப்போதான் ஆண்டவர் நினைப்பா, இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்ததினால் என் மகன் என் மகள் எப்படி என்னுடைய வார்த்தையின்படி நடக்க அவள் மிக ஜாக்கிரதையா இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் நினைப்பா. வேதம் சொல்லுகிறது, அதாவது உபாகமம் 28 அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய வசனத்தின்படி நடக்க நீ கவனமா இருப்பாய். எப்படி இருக்கணுமா? கவனம் வேணும். கவனம் இல்லைன்னா நீங்கள் ஆண்டவருக்காக வாழ முடியாது. ஏதோ எல்லாரும் வாழுகிறது போல வாழ்ந்தால் நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை நிறைவேற்ற முடியாது. ஆண்டுடைய வார்த்தையை நிறைவேற்ற வேண்டுமானால் நமக்கு என்ன வேணும்? கவனம் வேண்டும். மிக கவனமாக நடக்க வேண்டும். அப்படி கவனமாக நடந்தால் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் உங்களை மேன்மை யாரால் வருகிறது? யாரால் வருகிறது? உங்க உழைப்பால் வருகிறதா? பாஸ் உழைக்கணும். எப்படி பாஸ் வரும்? உழைக்கிறதே யாருடைய தயவு தான். எப்படி உழைக்க முடியலன்னா நல்லா இருக்க கை டக்குன்னு சாத்தான ஆண்டவர் வர விட்டுட்டா போதும், அவ்வளவுதான். டக்குன்னு முளைக்கிறோம், ஒரே மடக்கு, அவ்வளவுதான். அதுபடி என்ன செய்ய முடியாது. நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பிக்கு வந்தாப்புல திடீரென்று கை முடங்கிட்டு, திடீரென்று கை முடங்கிட்டு, யாரும் செய்வனையே செய்யல, பெரிய அளவுக்கு விபத்தும் ஆகல. எப்படி முடங்கிச்சப்போம்? வேலை செய்ய முடியாது. 2-3 மாதமா வேலை செய்ய முடியாது. 2-3 மாதம் இல்ல, 1 வருஷம் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். வேலை செய்ய முடியாது. கை டக்குன்னு முடங்கிட்டு வாய்க்கு சோறு எடுத்து சாப்பிட முடியாது. யார் தான் சாப்பாடு கொடுக்கணும்? மனைவி தான் சாப்பாடு ஸ்பூன்ல அடி கொடுக்கணும். பழைய விசுவாசிகளை பார்த்துருப்பீங்க நீங்க. அந்த தவிய யார் செய்வதை வைக்கல. யாரிடத்துல ஒப்பு கொடுத்தார்? சாத்தானிடத்துல ஒப்பு கொடுத்தார். வழியில நின்று கொண்டுதான் கொல்லாத ஆவி டச் பண்ணது என்ன செய்து? எவ்வளவு பெரிய தைரியசாலியையும் எவ்வளவு பெரிய பலசாலியையும் ஆண்டவர் வர விட்டுட்டா சாதாரண ஒரு செத்தாய் உங்களை மடைக்கிறது, செத்தாய் உங்களை மடைக்கிறது. இது அநேகருக்கு தெரிகிறது இல்லை. நன்றாகத்தான் வேலை செய்து கொண்டிருந்தார். திடீரென்று பைக்கில் போன இடத்துல சும்மா ஹிட்டாகி விழுந்தார், அவ்வளவுதான். பெரிய அளவுக்கு கையில் அடி இல்லை. சாத்தான் எப்போதுமே சமயம் கண்டு வஞ்சிக்கிறவன். உங்களுக்கு தெரியக்கூடாது, தெரிந்தால் நீங்கள் அதற்கான வழிமுறைகளை பின்பற்றி அதில் விடுதலையாகி விடுவீர்கள் என்பதற்காக உங்களை வேறு வழிகளில் நடத்த வேண்டும். சத்துடைய கோளாறுக்கு உங்களை மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டும். அப்போதுதான் சாத்தானுடைய திட்டங்கள் நிறைவேறும் என்பதற்காக முதலாவது மருத்துவமனைக்கு தான் அனுப்பி வைத்தான். பல 1000 ரூபாய் வந்து செலவானது. இலவசமாக சுகம் கிடைக்கிறதான இடம் ஒரே இடம் எங்கதான்? எங்கதான் இலவசமாக சுகம் கிடைக்கிறதுன்னு ஒரே இடம் எங்கதான்? தேவனுடைய சன்னிதானம் தான். மருத்துவமனைக்கு போனா என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? பாஸ்டர் என்ன கொடுக்கணும்? ஆனா ஏனோ பணம் வாங்குறதா டாக்டர் பெரிய வீடு கட்டினா யாரும் கேட்கறது இல்லை. அவர் உழைக்கிறார், அவர் உழைக்கிறார். ஆனா பாஸ்டர் பெரிய வீடு கட்டிட்டு அவர் ஏமாத்துறாரு. எனக்கு விளங்கவே இல்லை, எனக்கு புரியவே இல்லை. அங்க பணம் கொடுத்த விடுதலை இல்லை. பாஸ்டர் சாப்பிடாம கிடந்து
சொன்னார்கள் அல்லவா சகோதரி, காலையில் 8 மணிலிருந்து சாயங்காலம் 8 மணிலிருந்து நைட்டு ஏன் ஏன் ஜெபிக்க வேண்டும்? சம்பளம் பொருத்தி ஜெபித்தோமா? இல்ல. கேட்டு பாருங்க அவரிடத்துல. சம்பளம் பொருத்தியா ஜெபித்தோம்? அவ்வளவு நேரம் ஜெபிக்கிற 1 மணி நேரத்துக்குள்ள தரணும். ஐசி வார்டில் வந்து ஒரு நாள் இருந்தா 10,000 15,000 ஃபீஸ். எத்தனையோ ஐசி வார்டில் இருந்திருக்காங்க அந்த நம்ம வீட்டுல. உள்ள என்ன வாழலாம்? ஐசியோட மாதிரி தான் அவங்க இருந்ததான சூழ்நிலை எல்லாம். ஆனா இலவசமாக யாருக்காக? ஆனா அவர்கள் தருகிற பணத்தை விட எனக்கு அவருடைய ஆத்மா வந்து வெளியேறப்பட்டது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நபருடைய ஐஸ்வர்யத்தோட ஒரு ஆத்மா வந்து ரொம்ப வெளியேறப்பட்டது. அந்த வெளியேறப்பட்டதான பொக்கிஷத்தை நான் பெறணும் விரும்புறேன். அந்த வெளியேறப்பட்ட பொக்கிஷம் கிடைக்கும் போது அது கிடைக்குமாக இருந்தால் எதையும் செய்ய ஆயத்தம். அந்த வெளியேறப்பட்ட ஆத்மா கிடைக்காத பட்சத்தை நான் எதையும் செய்ய ஆயத்தமாக இல்லை. அது அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நான் செலவு பண்ணப்படும் ஆயத்தமா இருக்கிறேன். எதற்காக? அழிந்து போகிறதான ஆத்துமாக்கள் நரகத்திற்கு போகாமல் தேவனுடைய ராஜ்யத்திலே கடந்து வர வேண்டுமே, அதற்காகத்தான் இலவசமாக நாம் வந்து ஜெபிக்கிறோம். இலவசமாக ஜெபம் பண்ணி என்ன வந்து கொடுக்கிறோம். இலவசமாக அவரிடத்துல நேரத்தை செலவு பண்ணுகிறோம். இலவசமாக அவருடைய வீட்டுல போய் நாம் வந்து ஜெபிக்கிறோம். எதற்காக? அவருடைய ஆத்மா எப்படியாயினும் மீட்கப்பட வேண்டும். உயர்வு யாரால் வரும்? உயர்வு யாரால் வரும்? அதான் சொல்றாரு, சிறியவனை புலியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் எவ்வளவு நேரமாகும்? ஆண்டவர் மனுஷன் உயர்த்துவதற்கு எவ்வளவு நேரமாகும்? ஆண்டவர் செயலை செய்யும்போது மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உயர்வை தர ஆரம்பித்து விட்டாரானா காரியத்தை ஆராய்ந்து பார்த்தால் யாராலும் முடியாது. எப்படி இவர்கள் உயர்வடைகிறார்கள், எப்படி இவர்கள் வாழ்வடைகிறார்கள், எப்படி இவர்கள் இப்படிப்பட்டதான மேன்மையோடு இந்த பூமியில இருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளை போல் வளர்வீர்கள் என்று சொல்லி எங்களுக்கு போதிக்க சொல்லி இருக்கிறார். போதிக்கிறதான நாங்கள் மற்றவர்களுக்கே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது போதிக்கிறதான அவருடைய பிள்ளைகளான மேன்மைப்படுத்தாமல் இருப்பாரா? மேன்மைப்படுத்தாமல் இருப்பாரா? சொல்லுங்க. நன்மை செய்தால் என்ன இல்லையோ? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்து பாருங்க. ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஒரு நன்மைதான். நீங்க ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு காரணமாக இருந்து பாருங்க. ஆத்மாக்களுக்கு உதவி செய்து பாருங்க. உதவி செய்வீங்களா? என்ன அடிப்படையில் உதவி செய்றீங்க? 1-2 பேர் தங்கி இருந்தாங்க. அப்போ அந்த கோயில குடும்பத்தாலும் சில உதவிகளை செய்தாங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிக்கட்டும். எதுக்காக நம்ம செய்யணும்? நாளைக்கு கொடுப்பாடு சொல்லியா? இல்லை. எது நிமித்தம்? கர்த்தர் மேல் உள்ளதான ஒரு அன்பு நிமித்தம், ஆத்மாக்கள் மேல் ஒரு அன்பு. அதனால சின்ன உதவிகளும் செய்யறாங்க. அவரவருடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் அவரவர்களுக்கு நிச்சயமாக உண்டு, நிச்சயமாக உண்டு. தீமை செய்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தீமை ஒண்ணு கண்டிக்கும், உன் தாறுமாறு உன்னை தண்டிக்கும். வேதத்தில் இருக்கு இந்த வசனம். அப்போ நாம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதான ஜனங்களை உயர்த்துகிறது ஆண்டவர். அப்போ ஆண்டவர் சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுத்தா டக்குன்னு கை முடங்கிடும், கால் முடங்கிடும், எல்லாம் முடங்கிடும். நமக்கு வந்து சொகத்தை தருகிறது, பலத்தை தருகிறது யாருதான்? தன் தம்பிக்கு ஜெபிக்கப்பட்டது ஆண்டைக்கிறவன் நம்ம சபையில தான். கை சரியா ஒரு 1ஆம் தேதி அன்னைக்கு அவருடைய மனைவி வந்து திரும்ப சாப்பாடு அள்ளி கொடுக்க போறாங்க. 1ஆம் தேதி போன வருஷத்துக்கு முந்தின வருஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி 1ஆம் தேதி மதிய சாப்பாடு நம்முடைய சர்ச்சில் நடக்குது. வழக்கமாக அவங்க ஸ்பூன் வச்சு அள்ளி கொடுக்குற மாதிரியே ஸ்பூன் வச்சு அள்ளி கொடுக்க போறாங்க. எனக்குள்ள ஒரு வைராக்கியம். அது என்ன? சாத்தான முடக்கி வச்சிருக்கிறது தெரியுது. அது என்ன விடாம வச்சிருக்கிறது? கொடுக்காத ஸ்பூனை தொழில் கையை கொடுங்க, இயேசுவின் நாமத்தில் விடுங்க, அவ்வளவுதான். அன்னிலிருந்து இந்த வரைக்கும் அந்த கை நல்லதான். ஆண்டவர் ஒரு சாத்தானிடத்துல ஒப்பு கொடுத்துட்டா நம்ம எதையும் செய்ய முடியாது. எனவே தயவு செய்து நான் உழைக்கிறேன், முன்னேறுகிறேன் சொல்லிவிடவே விடாதீர்கள். அந்த உழைப்பு கூட ஆண்டவரால் தான். எவ்வளவு ஜனங்கள் இன்றைக்கு மருத்துவமனைகள் இருக்கிறாங்க, வியாதிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த காளி ஆடும்போது அது ஒரு வார்த்தை சொன்னது, 11 நெருங்கினது என்னை விட்டு நான் போயிடுறேன்,
எனக்கு என்னுடைய எஜமான் மந்திரவாதி என்ன தந்திருக்காரு, அது அவளுக்கு தெரியாது சொன்னதெல்லாம். என்னுடைய எஜமான் என்ன தந்திருக்காரு, வேலை தந்திருக்கிறாரு. நான் 3 பேருக்கு விரோதமாக இருக்கிறேன். கரெக்டாக பேரெல்லாம் சொல்லிச்சு, மருத்துவமனை சொல்லிச்சு, வார்டு நம்பர் எல்லாமே சொல்லிச்சு, பேர் எல்லாமே சொல்லிச்சு. போராடி கொண்டிருக்கிறான். கொல்லும்படியாக 50,000 ரூபாய் வாங்கிட்டு கொல்லும்படியாக அனுப்பப்பட்டது. 12 மணிக்குள்ள போனோம். அதுக்கு பிறகுலாம் எனக்கு ரைட்ஸ் கிடையாது. 12 மணிக்குள்ள போனோம், நான் அவனை கொல்லணும். என்ன பேருடையவர் ஒண்ணு. இது சொல்லப்படுற நம்ம அனுபவமா என்ன? நம்ம மனுஷனை மீட்பதற்கு தான் பாஸ்டர் இருக்கிறாரு, மனுஷனை கொள்வதற்கு இல்லை. அப்போ நீ போன இப்ப போனான் 1 மணிக்கு 12 தாண்டினா அதுக்காக மேல நெருங்கினது. ஐயோ என் எஜமானனை மதிக்க மாட்டான். எஜமான யாரு? மந்திரவாதி என்னை மதிக்க மாட்டானே சொல்லுது. மந்திரவாதி மதிக்கணும், அதை பத்தி எங்களுக்கு என்ன இருக்கு? அடுத்த இன்னும் 2 பேரை சொன்னது. ஒன்று ஐரோட ஆசிரியத்தில் இருக்கு, இன்னொன்று பள்ளியூர் மருத்துவமனையில் ஒரு வாலிபுள்ள சின்ன குழந்தை இருக்கு. இப்போதான் மருத்துவமனைக்கு வெளியே வந்து கொண்டு இருக்கிறான். ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் கேட்டப்போ அவனுக்கு சொல்ல தெரியல. சொன்னதே ஆனால் எல்லாம் கரெக்டாக சொல்லுது. ஊர் பேர் எல்லாமே கரெக்டாக சொல்லுது. சாத்தான் என்ன பண்ணலாம்? ஜனங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கிறான். ஜனங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கிறான். உழைக்காமல் வாழும்படியாக மந்திரவாதி என்ன செய்யறான்? பணத்தை அதிகமாக வாங்கி கொண்டு மற்றவர்களுக்கு விரோதமாக என்ன செய்யறான்? அன்னைக்கு அதை நம்பி ஜனங்கள் போறாங்க. அது இருந்தது அவர்களுக்கு தொழில். ஆண்டவர் நம்பி வருவதற்கு ஜனங்களுக்கு தயாரா இல்லை. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறத தேவனுடைய ஊழியக்கார மனுஷன் சொன்னால் அதை நம்புவதற்கு இன்னைக்கு ஜனங்கள் எப்படி இல்லை, தயாராக இல்லை. இன்னைக்கு மனுஷன் தான் வாழும்படியாக அடுத்தவரை கெடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை வாழும்படிய செய்கிறதான தேவன். இவர்கள் எங்கேயும் தேடி ஓடி அழிய வேண்டியதில்லை. நீ ஆண்டவருக்காக நீங்கள் வாழ ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால், கொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் திரும்ப ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும். யோனா 4:2 வாசித்துருங்க. கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போது நான் இதை சொல்லவில்லையா? நீ இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று போதும். அவர் யாரா? இரக்கம் உள்ளவர், மிகுந்த உருக்கம் உள்ளவர். நம்ம சில வேளை நினைப்போம், நான் என்ன பாடுபடுறேன், ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு, பிறகு எப்படி அவர் இரக்கம் உள்ளவர்னு சொல்ல முடியும்? பிறகு எப்படி அவர் இரக்கம் உள்ளவர்னு சொல்ல முடியும்? உங்களுக்குள்ள அனைவருக்கு கொஸ்டின் வந்திருக்கும். இப்போ அது நமக்கு தெரியல. ஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் நம்புறேன், மனுஷன் எல்லாருடைய இரக்கத்தை விட அவருக்கு மிகுந்த இரக்கம் உண்டு. ஏன் தெரியுமா? அவர் உங்க சரீரத்தை நேசிக்கிறத விட உங்க ஆத்மாவை நேசிக்கிறார். உங்க ஆத்மா தான் என்னைக்கு வாழும். சரீரம் 80 வருடம் 100 வருடம் அவ்வளவுதான். அதற்கு பிறகு சரீரம் அழிந்து போகும். மனுஷன் மண்ணிலிருந்து வந்தான், அவன் மண்ணுக்கே திரும்புவான். மறித்த உடனே அதற்கு அப்புறமாக ஜனங்கள் உங்களுடைய உறவுகள் எதுவுமே நினைக்க மாட்டாங்க. எப்போடா அடக்கம் அப்படிதான் கேட்பாங்க. நீங்க யாரே ஒரு செய்தியை மறித்து விட்டான்னு சொல்லி சொன்னா, எப்போ அடக்கம், எப்போ மண்ணுக்குள்ள போட போறிய, எப்போ மண்ணுக்கு மண்ணை ஆக்க போறிய, அப்படிதான் கேட்பாங்க. மனுஷனுடைய மதிப்பு அவ்வளவு. அதை நினைச்சு பேசணும், நினைச்சு சிந்திக்கணும், நினைச்சு நடக்கும். மனுஷன் ஒண்ணுமே கொண்டு போறதில்லை. அவர் மன உருக்கம் உள்ளதான தேவன். அவர் மன உருக்கம் உள்ளதான தேவனாக இருந்தபடினால்தான் அந்த நினைவே பட்டணத்து ஜனங்களுக்கு ஆண்டவர் இறங்கினார். அவங்க ஜெபம் பண்ணதை ஆண்டவர் கேட்டார். அவருடைய உபவாசத்தை அவர் அங்கீகரித்தார். அவருடைய ஆத்மா மனம் திரும்பும் போது சரீரத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் மாறுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில சரீரத்தில் சில கஷ்டங்கள் இருக்கிறது அல்லவா? நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா, ஆண்டவர் ஏன் தான் எனக்கு இறங்காமல் இருக்கிறார் நினைக்கிறீர்கள் அல்லவா? எதற்காக இதை ஒப்பு கொடுத்திருக்கிறார்? உங்களுடைய ஆத்மா மனம் திரும்ப வேண்டும். இத்தனை வருடங்கள் வாங்கி மனம் திரும்பவில்லை, இவ்வளவு சங்கடங்களை கொடுத்து மனம் திரும்பவில்லை. என்னைக்கு மனம் திரும்ப போகிறீர்கள்?
உங்களுடைய ஆத்மா தேவனுடைய பார்வைக்கு அருமையானதாக இருக்கிறது. வருடங்கள் முன்னோடி கொண்டிருக்கிறது. உங்களுடைய மரண நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆயுள் நாட்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஜனங்கள் மரணத்தில் போகிறதான வரிசையில் நீங்கள் எத்தனாவது இருக்கிறீர்களோ உங்களுக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? வரிசையில் நிற்கிறீங்க. நாம எல்லாம் வரிசையில் தான் நிற்கிறோம். இந்த பூமியில எத்தனாவது ஆளாக நாம் மரணமடைய போகிறோம் நமக்கு தெரியாது. அதற்குள்ளாக உங்களுடைய ஆத்மா மறந்திருக்கணும். அதற்குள்ளாக உங்களுடைய ஆத்மா மறந்திருக்க வேண்டும் என்பதற்குத்தான் சில பலவீனங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். சில சத்தங்களிடத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். நான் இன்னும் மறந்துட மாட்டேன், நான் சும்மா தான் இருப்பேன், சும்மா கோயில வந்து இருக்கிறேன், சும்மா வந்து நான் வந்து ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னா தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்காது. இது ஒரு புண்ணிய ஸ்தலம் அல்ல. இது சும்மா இந்த இடத்துல படுத்து கிடந்துகிட்டு சும்மா இருந்து நன்மை வாங்கி போறதற்கு ஜாமன் அந்த இடத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே என்னுடைய ஆத்மாவை இப்போதான் மீட்டெடுங்க ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, முன்னாட்களை அறியாமல் இருந்து விட்டேன், என்னுடைய தப்பிதங்களை மன்னிங்க, என்னுடைய அநியாயங்களை மன்னிங்க, என்னுடைய அநீதிகளை மன்னிங்க, நன்மையை பெற்று துரோகம் பண்ணி ஆண்டவர் துரோகியாக வந்து வாழ்ந்து விட்டேன், இனிமேல் ஆண்டவர் நான் உமக்கு துரோகம் பண்ண மாட்டேன், இந்த ஒரு விசை எனக்கு இறங்குங்க என்று சொல்லி உபவாசம் இருந்து ஆனது மன்றாடுனா இறக்கம் கிடைக்கும். உடனே இறக்கம் கிடைக்கும். இல்லாவிட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்காது. அவர் இரக்கமுள்ள தேவன் தான். உங்களுக்கு இரக்கமில்லை என்பதற்காக ஆண்டவர் இரக்கமில்லாத தேவன் என்று சொல்லி நாம் ஒருவர் சொல்ல முடியாது, நம்ப முடியாது. அவர் இரக்கமுள்ள தேவன். வேதாகமம் முழுவதும் அவருடைய இரக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிறதான ஜனங்களுக்கு அவர் அநேக நேரங்களிலே அவர் இரக்கம் செய்து நன்மையை தான் செய்திருக்கிறார். என் தேவன் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? தீமை செய்ய நன்மை செய்தால் தீமை செய்தார், நன்மை செய்தால் செய்து கொண்டிருக்கிறார், இன்னமும் செய்வார். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அநேக வார்த்தைகள் இருக்கிறது. சமயம் போய்கொண்டிருக்கிறபடினாலே நான் இதோடு நிறுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றி தருவாராக. நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு நாம் ஆண்டவருடைய இரக்கத்தை நம்புவோம், விசுவாசிப்போம். ஆண்டவரே, நீங்கள் இரக்கமுள்ளதான தேவன். நான் தான் இந்த இரக்கத்தை பெறுவதற்கு தகுதி இல்லாதவனாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய, எனக்கு ஒத்தாசை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரிடத்தில் தாழ்த்தி மன்றாடுவோம். அவர் தன்னுடைய இரக்கத்தை நமக்கு தருவாராக. கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை ஜனங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் உம்முடைய இரக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இரக்கத்தில் நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளதான தேவன். ஹல்லேலூயா. எங்களுக்கு இரக்கம் பாராட்டின தேவனே, எல்லா ஜனங்களுக்கும் நீங்கள் இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறீர். நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தேவனே, வல்லமை உள்ள தேவனே, பராக்கிரமம் உள்ள தேவனே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, நீங்கள் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளதான தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். எங்களுக்கெல்லாம் சென்ற நாட்களிலே நீங்கள் இறங்கி செய்து எல்லா விதமான அதிசயமான செயல்களுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதனால் நம்முடைய இரக்கத்தை குறித்து பேசினேன். நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிறதான ஜனங்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை அறிந்து நாங்கள் மறுபடியும் அவருடைய நாமத்தை துதிக்கிறோம். அந்த இரக்கம் எல்லா ஜனங்களுக்கும் உண்டாகட்டும். அதற்கு தகுதியானவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புவீராக ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படட்டும். சமீபத்திலும் தூரத்திலும் இந்தியாவின் பல மாநிலங்கள் வெளிநாடுகளில் எங்களுடைய ஐக்கியப்பட்டவர்கள் உண்டு. எல்லாரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கொடிய வியாதிகளுக்கு எல்லாரையும் காத்துக் கொள்ளுங்க. சடதி ஆபத்துகளுக்கு எல்லாரையும் கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. பொல்லாத மனிதனுடைய சதி செயல் ஆலோசனைகளுக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் விலக்கி கர்த்தர் காத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். வருகை தாமதிக்குமானால் உங்க சன்னிதானத்தில் மறுபடி கடந்து உண்மை ஆராதிக்கிறவதாக. வருகை இருக்குமானால் கர்த்தாவே, உமக்கு ஏற்ற உமக்கு பிரியமான ஜீவியம்
செய்து நம்முடைய வாழ்க்கையில பங்கு வரத்தக்கதாக தேவன் தாமே வழிநடத்தி கொள்ள வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடுவது நம்முடைய கை பிரயாசம் ஒரு பகுதியை கத்திருக்கிறோம்.